Hi guys, it's Mr. and Mr. Lifestyle. ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி கிருத்திகங்க. நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தான். நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோங்க. சில காரணங்களால் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன், ஏன் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு. மார்னிங் எப்போ இருந்துச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் கழுவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம். அது போல் தான் மார்னிங் வந்து எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் கழுவிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் டீ போட வச்சுட்டு அதுக்கப்புறமே நானும் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவிட்டு இருந்த கேப்பில் வந்து பால் பொங்கி வந்துருச்சு. நான் எப்போவுமே டீ தூள் போட்டு டீ தூளில் வந்து ஒரு ஸ்பூன் பூஸ்ட் போட்டுப்பேன். எனக்கு பூஸ்ட் போட்டு குடித்து அது பழகிருச்சு. ஏன்னா பூஸ்டோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டீயில் வந்து எத்தனை பேர் வந்து பூஸ்ட் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னா நீங்களே அடிக்ட் ஆகிடுவீங்க. நானே ரீசெண்டாக இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். டீ போட்டதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்மளுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா கேஸ் வந்து இப்படி ஆகிடுச்சு, அதை துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் மற்ற வேலை வந்து நம்ம செய்கிறதுக்கு க்ளீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சரி ஓகே அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீ ஃபில்டர் போட்டு குடிச்சிடுவேன். இதுதான் என்னுடைய மார்னிங்கில் எப்போவுமே எந்திரிச்ச உடனே நடக்கிற விஷயம். அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு கிளியரன்ஸாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து செகண்ட்ஸ் ஃபோனு தான்ப்பா. இதுவே 2 டைம் வந்து டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போவும் டிஸ்பிளே போகிற நிலமையில தான் இருக்குது. எனக்கு வந்து யாருமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது. நானாக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நானாக தான் வீடியோ எடுக்கணும், நானாக தான் எல்லாம் போஸ்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியலாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை நம்பி நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் கொண்டு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு புலாவ் தான் செய்யலாம், வெஜ் புலாவ். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எந்த காயும் கிடையாது. 2 உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் தான் இருந்தது. சரி வெஜ் புலாவ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் புலாவ் ரெடி பண்ணிவிட்டு அது தாளிப்பு கொடுத்துட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி வெஜ் புலாவ் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு செஞ்சிட்ருந்தேன். நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதவே நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். லாங் வீடியோ அப்படின்னா இதவே நாமளும் சொன்னால் எல்லாருமே வந்து புலாவ் செய்கிறாங்க, சிக்கன் கிரேவி செய்கிறாங்க. நான் சிக்கன் கிரேவி வந்து எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன். பட்டை அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா என் மாமியாருக்கு இந்த பட்டை இதெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் புலாவில் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கனில் அதை ஆட் பண்ணலை. நான் அதுக்கு வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். புலாவ் வந்து எல்லாருமே நார்மலாக எப்படி செய்வாங்களோ அதே போல் தான் நான் புலாவ் செஞ்சேன். இல்லை எனக்கு புலாவோட ரெசிபீஸும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய விஷயங்கள் நிறைய வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை தான். ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது. என்னுடைய பயோ வந்து உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அதே போல் நீங்களும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் லைக் பண்ணலைனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு சப்போர்ட்டிவ்லேயே நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த லாங் வீடியோ எடுக்கிறதுக்கே இவ்வளோ நாளாகிடுச்சு. லாங் வீடியோ எடுத்தாலையும் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா எனக்கு 8 மந்தில் ஒரு பேபி இருக்காங்க. அந்த பேபியை வச்சுட்டு நான் இந்த ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி தான். இந்த ஃபோன் வந்து செகண்ட்ஸில் வாங்கினதுனால அவ்வளோவா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம கொண்டு போகலாம்.
ஓரளவுக்கு நம்ம ரீச் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு சேலரியை வச்சு நம்ம ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் மோட்டிவே அதுதான். ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியரன்ஸான வீடியோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பையன், அவனுக்காக மட்டும்தான், எனக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஆன்லைன் ஜாப் அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆன்லைன் ஜாப்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் ட்ரூ. எல்லாருமே நம்ம ஃபேக்காக வியூஸ் போகிறதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களே தவிர எல்லாமே நாம் வந்து காசு கொடுத்து தான் அந்த வேலையை வாங்குகிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. நம்ம வந்து நம்ம கையில் ஒரு மணி இல்லாதனால தான் நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆன்லைன் ஜாப்னு சொல்லிவிட்டு நமக்கு இப்படியெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் எப்படி நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் மசாலா மட்டும் நான் என்ன ஆட் பண்ணேன்னா, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, இது மட்டும் நான் ஆட் பண்ணேன். எண்ணெயில் கடுகு போட்டு வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டுங்க. இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் தான், ஆனால் இது வந்து பெரிய கோழி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.